ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் சுருக்கம். இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. வெளியில் போயிட்டு வரவங்க ஒரு மாதிரி சன் டேன் ஆகிட்டு வரும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தோலெல்லாம் சுருங்குற மாதிரி ஃபீல் ஆகும். கை கால் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது மாதிரி ட்ரையாக இருக்கும்போது அந்த மாதிரி ஆகும். வின்டர் சீசனாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போல்லாம் ஏசி இல்லாமல் நம்ம தூங்குறதே கிடையாது. ஸோ ஏசியில் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறோமோ நம்மளோட ஸ்கின்னும் சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியுமே இன்டேக் மார்னிங் எழுந்த உடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி உட்காந்து குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். அதாவது எந்திரிச்ச உடனே மடமடன் குடிக்காமல் நிறுத்தி நிதானமாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அந்த தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு கோகோனட் எடுத்துக்கோங்க. இளநீ கிடையாது, கோகோனட், தேங்காய் நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை ஆக்சுவலி மென்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பட் நம்ம இன்றைக்கி இருக்கிற அந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் கண்டிப்பாக நம்ம பண்ண மாட்டோம். அதனால் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா 2 பீட்ரூட் துண்டு, ரெண்டுத்தையும் மட்டும், வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது ரெண்டும் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் வெறும், அதாவது எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் காலையில் தண்ணி குடித்ததுக்கப்புறம் வெறும் எம்டி ஸ்டமக்கில் எதுவுமே சாப்பிடாம இந்த நான் இப்போ சொன்ன அந்த கலவை, அதாவது கோகோனட், பீட்ரூட் ரெண்டுத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு, கோகோனட் ஒரு அரை மூடி நீங்கள் எடுத்தீங்கன்னா பீட்ரூட் ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு கடைசியாக பேரிச்சம்பழம் அதையும் நீங்கள் ஒன்று போட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு அதை அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணி, அந்த பாலோட அந்த ஜூஸோட அந்த பிளெண்ட் பண்ண முடிஞ்சால் அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனியாக கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு கடைசியாக பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணுத்தையும் சேர்த்து எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக 10 நாள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட ஃபேஸில் இருக்கிற அந்த சுருக்கம் எல்லாம் நீங்கிரும். கையில் இருக்கிறது, காலில் இருக்கிறது, உங்களோட ஸ்கின்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது நீங்கள் ஒரு 7 வயசுலேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம். யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஏஜ் ஆனவங்க முதல் கொண்டு எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்கின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா பிரைட்டாக ஒரு மாதிரி எலாஸ்டிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே போயிட்டு உங்களோட புதுசாக ஒரு ஸ்கின் வந்தால், பேபி ஸ்கின் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். தேங்காய் பாலுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. ப்ளஸ் பீட்ரூட்டுக்கு கலர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற பெனிஃபிட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழத்துக்கு நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த மூணுமே சேர்ந்து ஒருத்தவங்க மார்னிங்கில் நீங்கள் எடுக்கும்போது இதுக்கு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், கண் பார்வை நல்லாயிருக்கும், ஸ்கின்னோட பொலிவு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.